இந்த வீட்டு வாடகை, மளிகை ஜாமானோ, கரண்ட் பில்லுன்னு எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கேன். அதுவும் அந்த சினிமாவால. நீ குடும்பத்தெல்லாம் பாத்துக்கிறதா யார் இல்லைன்னு சொன்னா. ஆனா இந்த வேலை உனக்கு வேண்டாமா? நீ படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலைக்கு போயேன். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி மீடியா சினிமான்னு இருக்கிற பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா சொல்லு? ஏமா சினிமால இருக்கவங்க எல்லாம் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லையா? கல்யாணம்லாம் ஆகுதுதான், கூடயே சேர்ந்து நிறைய டைவர்ஸும் ஆகுது. அதெல்லாம் டிவில போட்டு குடும்ப மானத்தையே வாங்கிடுறாங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா சொல்லு? என்னம்மா சினிமால இருக்கவங்க மட்டும்தான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்களா? நீயும் உன் புருஷனும் அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டீங்க, அப்புறம் விட்டு போனாரா? இங்க பாருமா, கல்யாணங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு வாழ்றது. இப்படி வேணான்னா பிரிஞ்சு வாழ்றதுக்கு பேரு கல்யாணம் இல்ல. நம்ம லைஃப் பார்ட்னரை நம்ம அமைச்சிக்கிறதுல தான் இருக்கு. ஏன் என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்குன்னு ஒருத்தன் இந்த உலகத்துல இல்லாமையா இருக்க போறான்? அதெல்லாம் சரிதாண்டி. ஆனா உங்க மாமா தங்கவேல் இருக்கான்ல, அவனுக்கு தெரிஞ்ச அவன் என்னை பத்தி என்னடி நினைப்பான்? ஏமா, அப்பா நம்மள விட்டுட்டு போனப்ப சாப்பாட்டுக்காகவும் படிப்புக்காகவும் அவர் வீட்டு வாசல்ல போய் நின்னியே, அப்ப அவர் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு நம்மள வேணாம் தானே சொன்னாரு. நீ தானே வீட்டு வேலைக்கெல்லாம் போய் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்ச. இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ வேணா உன் தம்பி பண்ணதெல்லாம் மறக்கலாம், மன்னிக்கலாம். ஆனா என்னால எதுவும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும் சத்யா. ஆனா இந்த கூத்தாடி பொழப்பு உனக்கு வேணாண்டி. மா, என்னம்மா நீ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கும், போய் முதல்ல வேலை பாருடி. போடி. போடியா? ஆமாண்டி, போடி. போறேன் போடி போடி. போடி.